விஜய் அண்ணா மாதிரியான ஓர் உச்ச நடிகர் சாமானிய மக்களின் கோபத்தை அதே மக்களில் ஒருவராக திரையில் வெளிப்படுத்தும் போது அது உருவாக்கும் தாக்கம் மிக பெரியது. பணத்துக்காக ஏழைகளின் இரத்தத்தை சத்தமில்லாமல் ரகசியமாக உறிஞ்சி கொழுக்கும் மருத்துவ மாஃபியாக்களுக்கு எதிரான எச்சரிக்கை குரலை விஜய் அண்ணன் வழியாக மெர்சல் படத்தில் என்னால் எழுப்ப முடிந்தது. அந்த படத்துக்கு நான் முதலில் விஜய் அண்ணாவிடம் சொன்ன கதையே வேறு. பிறகுதான் மருத்துவ குற்றங்களை தோலுரிக்கும் கதையை சொன்னேன். முதலில் நான் சொன்ன கதையை கேட்டு ஓகே செய்திருந்த நிலையில் அதற்கு பதிலாக நான் வேறொரு கதையை சொன்னபோது அவர் நடிக்க மறுத்திருக்கலாம். மாறாக பாராட்டினார். அதேபோல் நான் சொன்ன கதையிலும் காட்சிகளிலும் எந்த மாற்றத்தையும் கேட்காமல் கதாபாத்திரங்களுக்கு டெடிகேட்டடாக இருப்பதில் மட்டும் கவனத்தையும் உழைப்பையும் செலுத்தினார். அவரை போன்று ஒரு உச்ச நடிகரை வைத்து மாஸ் என்டர்டெய்னருக்குள் நச்சென்று சமூகத்துக்கு உருப்படியாக ஏதாவது ஒன்றை சொல்லிவிடுவேன் என்று என் மீது விஜய் அண்ணா வைத்த நம்பிக்கைதான் தெரி. அந்த படத்தில் குட் பேரண்டிங் தான் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும் என்று சொல்ல முடிந்தது. அந்த படத்தில் விஜய் அண்ணாவின் மகளாக நடித்த நைனிகா ரொம்பவே ஸ்பெஷல். தன்னை விட பவர்ஃபுல்லான வில்லனுடன் நடிப்பது, முக்கிய துணை கதாபாத்திரங்களுடன் நடிப்பது என்று மாஸ் ஹீரோக்கள் எல்லாவற்றிலும் ஜமாய்த்து விடக்கூடியவர்கள்தான். ஆனால் சிறார்களுடன் நடிப்பது என்று வரும்போது பலரிடம் பொறுமையை எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயத்தில் விஜய் அண்ணா தன்னுடன் நடிக்கும் சிறார் நடிகரோடு அவரும் ஒரு குழந்தையாக மாறி நடிப்பார். அவர்களுக்காக பொறுமையுடன் காத்திருப்பார்.